வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு வீடியோல சிம்சன் அப்படின்ற ஒரு ஃபாரின் கார்ட்டூன் சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த கார்ட்டூன் சீரிஸை பிரெடிக்ட் பண்ண சில ஸ்கேரியான பிரெடிக்ஷனை தான் பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஸ்கேரியான பிரெடிக்ஷனுமே உங்களை பயங்கரமான ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கும், அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயலாம். கூடவே Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சிம்சன் பிரெடிக்ஷன் இந்த வருஷம், அதாவது 2024 வருஷம் நடக்க போற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரெடிக்ஷன் தான். எஸ், இந்த வருஷம் நடக்க போற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல்ல பாத்தீங்கன்னா முன்னாள் பிரசிடென்டா இருந்த ட்ரம்ப் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மறுபடியும் போட்டிட்டு ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2015 வருஷம் அந்த சிம்சன் கார்ட்டூன் சீரிஸ்லயே வெளியிட்டு இருந்திருக்காங்க. அந்த 2015 வருஷம் அந்த ஒரு எபிசோட்ல எப்படி மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிம்சன் ஃபேமிலி ஃபியூச்சருக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுல ஹோமர் பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து ஃபியூச்சருக்கு போயிட்டு இருப்பாப்ல. அப்படி போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு சைன் போர்டு இருக்கும். அந்த சைன் போர்டுல தான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுதான் ட்ரம்ப் 2024 அப்படின்ற அந்த ஒரு விஷயம். எஸ், சிம்பாலிக்கா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2024 எலெக்ஷன்ல ட்ரம்ப் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு அந்த சைன் போர்டுல காட்டிருக்காங்க. இப்படி இவங்க சிம்பாலிக்கா காட்டின இந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துற மாதிரி 2022 வருஷம் நவம்பர் 15 தேதி ட்ரம்பே ஒரு அறிக்கை வெளியிடுறாப்ல. அதுதான் 2024 எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன் அப்படின்ற அறிக்கை. இதை கேட்டோன்னே ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே அதிர்ந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் இந்த ஒரு அறிக்கையை கேட்டோன்னே சிம்சன் ரைட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரே பாத்தீங்கன்னா ட்ரம்போட அறிக்கையை ரீட்வீட் பண்ணி 2015 வந்த இந்த சிம்சன் கார்ட்டூன் சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர்ல போட்டு விட்டாப்ல. அதுக்காக ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆவார் அப்படின்றது இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரெடிக்ஷன் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனாரு பாத்தீங்களா, அப்ப அவர் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துல வந்த சிம்சன் கார்ட்டூன் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிருந்தாங்க. அது கரெக்டா 2017 வருஷம் நடக்கவும் செஞ்சுச்சு. சோ அதே மாதிரி 2015 வருஷம் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அது மேபி 2024 வருஷம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஆனா அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்சன் கார்ட்டூன் சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த உலகத்துல நடக்க போற பெரிய பெரிய இன்சிடென்ட் மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். ஆனா அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்க போற விஷயங்களா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஆனா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது சிம்சன் வழியா நடக்கலாட்டியும் ஆஸ்ட்ரோடாக் அப்படின்ற இந்த ஒரு ஆப் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு ஆஸ்ட்ரோடாக் ஆப் நாங்க பார்த்த உடனே என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா, அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போன உடனே எக்கச்சக்கமான ஜோதிடர்களோட நேம் இருந்துச்சு. அதுல நாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பல்லவி அப்படின்றவங்களை சூஸ் பண்ணி அவங்ககிட்ட போய் சேட் பண்ண போனோம். அப்படி சேட் பண்ண போன உடனே நான் பிறந்த தேதி அண்ட் பிறந்த நேரத்தை அவங்க கேட்டாங்க. அதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த பல்லவின்றவங்க என்ன பத்தி, என்னோட லைஃபை பத்தி, என்னோட ப்ரொஃபஷனல் பத்தி, என்னோட ஃபேமிலி பத்தியும் என்னோட நெருங்கிய சொந்தங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களை கூட பாத்தீங்கன்னா கூடவே இருந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்படியே எக்ஸாக்டா என்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டோன்னே எனக்கு ஆச்சரியமாவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ஆர்வமும் அதிகமாச்சு. சோ அதனால 2024 வருஷம் என்னோட லைஃப் எப்படி இருக்கும், என்னோட கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்ற பல விஷயங்களை கேட்டேன். அதற்கான பதிலையும் பல்லவி சொன்னாங்க. அதை கேட்கறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் செஞ்சுச்சு. சோ அதனாலே பாத்தீங்கன்னா பல்லவி அப்படின்ற ஜோதிடர் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லைன்னா உங்க லைஃப்ல எப்போ பயங்கரமான ஜாப் கிடைக்கும், எப்போ அளவுக்கு அதிகமா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யோசிக்காம கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆஸ்ட்ரோடாக் அப்படின்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுல இருக்கிற ஜோதிடர்கள் யார்கிட்ட வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர் கிட்ட நீங்க சேட் பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆஸ்ட்ரோடாக் ஆப் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. அதன் மூலமா உங்க லைஃப்ல நடக்க போற பல விஷயங்களை கேட்டு உங்களால தெரிஞ்சுக்கவும் முடியும். சோ எதுக்கு யோசிக்கிறீங்க, ஆஸ்ட்ரோடாக் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போற சிம்சனோட பிரெடிக்ஷன் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட். அதனோட விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட்னா வேற எதுவும் கிடையாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா. அதாவது இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆப்பிள் விஷன் ப்ரோ பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ரீச் ஆச்சுல. அதாவது ரியல் லைஃப்ல இல்லாத ஒரு விஷயத்தை இந்த கண்ணாடி நம்ம போடுறது மூலமா இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு, அதாவது இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அது கூட நம்மளால இன்டராக்ட் பண்ணிட்டு அது கூட விளையாடவும் முடியும், அது கூட பேசவும் முடியும் இல்லையா. அந்த மாதிரியான விர்ச்சுவல் ரியாலிட்டியை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுத்துட்டு போற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட். இந்த ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா சிம்சனோட ஒரு எபிசோடான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஹோமரும் மார்ச்சும் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடியை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராவை வாயில மாட்டிக்கிட்டு எதையோ உரிற மாதிரி உறிஞ்சிட்டே இருப்பாங்க. அது என்னத்தையா உறிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப நாங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட்டை உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வேற சொல்லிருப்பாங்க. இந்த ஒரு எபிசோட பார்த்தோம்னா அந்த எபிசோட பார்த்த எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா உளுந்து சிரிச்சிருக்காங்க. ஏன்னா அது விர்ச்சுவல் ரியாலிட்டி கூட பாசிபிள், ஆனா ஒரு ஃபுட் விர்ச்சுவல் ரியாலிட்டி நம்மளால சாப்பிட முடியுமா, இதுதான் பாசிபிளே கிடையாது, இது முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உளுந்து சிரிச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு எபிசோட உண்மையா மாத்திர மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு ஃபுட்டை உருவாக்கவே செஞ்சுட்டாங்க. அந்த கம்பெனியோட பேர் தான் ஏரோ பேங்கெட்ஸ் RMX. இவங்க உருவாக்கி இருக்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா நம்மளால எக்கச்சக்கமான ஃபுட்டை விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாவே டேஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா நம்ம டேஸ்ட் பண்றப்ப ஒரு ஃபுட்டோட டேஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் வேற லெவல்ல இருக்கும், நம்மளால வேற லெவல்ல ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு கூட அவங்க அடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபுட் அப்படின்றது இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த ஒரு டெக்னாலஜி வேற லெவல்ல எக்ஸ்பாண்ட் ஆகி இது மக்கள் மத்தியில வேற லெவல்ல ரீச் ஆகும் அப்படின்னு கூட அவங்க அடிச்சு சொல்றாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கிற
மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான ஃபுட்டை காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு பயங்கரமான 5 ஸ்டார் ஹோட்டல்ல அளவுக்கு அதிகமாக காசு இருக்கிற ஒரு ஃபுட்டை கூட பார்த்தீங்கன்னா நம்மளால விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஹெட்செட்டை மாட்டினாலே நம்மளால டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற சிம்சன் எபிசோட்ல முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி அதை ஒரு விசுவலாவே சிம்சன் எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. அதுக்காக இதை மட்டும் தான் அந்த சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணிச்சு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. 1998 இருக்கு பாத்தீங்களா, அதாவது 1998 இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்திலேயே விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிம்சன் எபிசோட் 1ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல இந்த ஒரு எபிசோட பாக்குறப்ப எல்லாருமே சிரிக்க தான் செஞ்சாங்க. ஆனா அப்படி சிரிச்ச சில வருடங்கள்லயே பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்லயே விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணி அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சிம்சனோட ப்ரெடிக்ஷனை பார்த்து எல்லாருமே வேற லெவல்ல மிரண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற சிம்சன் ப்ரெடிக்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேக் ஓவர். நீங்க சோஷியல் மீடியாவை நல்லாவே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதாவது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அது ஏஐ இமேஜ் அண்ட் வீடியோ ஜெனரேஷனை தாண்டி இப்ப ரியாலிட்டிலயும் எக்கச்சக்கமான ரோபோட்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ்னால எக்கச்சக்க பேருக்கு வேலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை சிம்சன் பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2012வது வருஷமே அழகா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அதாவது 2012வது வருஷம் அந்த தெம் ரோபோட் அப்படின்ற ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஹோமர் அவர் வேலை பார்க்குற பவர் பிளான்ட் கம்பெனில இருந்து வேலை இழந்துருவாரு. அப்படி அவர் வேலை இழந்ததுக்கு முக்கியமான காரணமே அவர் வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனரான மிஸ்டர் பர்ன் அப்படின்றவரு அவர் கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டை இறக்கிடுவாப்ல. அதனாலே ஹோமரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ்னால மனிதர்களோட வேலை வாய்ப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லியிருந்தாங்க. இதை இப்போ உறுதிப்படுத்துற விதமா ஜப்பான்ல இருக்க எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா வெயிட்டரா ஏஐ ரோபோட்டே இறக்கிட்டாங்க. ஏன் அமெரிக்காவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான செல்ஃப் டிரைவிங் கார்ஸே வந்துருச்சு. கூடவே ChatGPT வந்தனால எக்கச்சக்கமான ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வேலையும் போயிடுச்சு. சரி, இதை மட்டும் தான் சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி, அதாவது 1994வது வருஷமே இன்னொரு விஷயத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் ஏஐ ரோக். எஸ், அந்த வருஷம் வெளிவந்த சிம்சன் கார்ட்டூன் சீரிஸ்ல ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா சிம்சன் ஃபேமிலி ஒரு தீம் பார்க்கு போவாங்க. அந்த தீம் பார்க்கே பாத்தீங்கன்னா ரோபோட்ஸா ரன் பண்ணிட்டே இருக்கும். அப்படி ரோபோட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு தீம் பார்க்ல யாராவது ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோபோட்ஸ் அவங்கள டம்மு டம்முன்னு அடிய போட்டு துன்புறுத்த ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயமும் வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாமினன்ஸ்னால ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இது ஃபியூச்சர்ல நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அடுத்து நம்ம பார்க்க போற சிம்சனோட ப்ரெடிக்ஷன் மார்ஸ் காலனைசேஷன். எஸ், 2015வது வருஷம் சிம்சனோட ஒரு எபிசோட் வெளியே வருது. அந்த எபிசோடோட நேம் தான் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் அப்படின்ற எபிசோடு. அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மார்ஸ்ல நாங்க காலனைசேஷன் அமைக்க போறோம், அதுக்கு வாலண்டியர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான வாலண்டியர்ஸ் வர்ற மாதிரி அதுக்கடுத்து அந்த எபிசோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மார்ஸை பேஸ் பண்ணியே தான் மூவ் ஆகிற மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆயிட்டு கடைசி அந்த எபிசோடு எண்ட் ஆக போற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 2051வது வருடம் வந்துடும். அந்த 2051வது வருடம் நம்ம சிம்சன் ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மார்ஸ்ல குடியேறி அங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் அந்த எபிசோடு எண்ட் ஆகும். அதாவது 2051வது வருஷம் மார்ஸ்ல காலனைசேஷன் அமைச்சு அதுல சக்சஸ்ஃபுல்லா மனிதர்கள் குடியேறிட்டாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ற மாதிரி தான் அந்த எபிசோடு எண்ட் ஆகும். சரி, இதுல என்னடா பெரிய ப்ரெடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த ஒரு எபிசோடு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவோட மிகப்பெரிய பில்லியனரான எலன் மஸ்க் இருக்கார் பாத்தீங்களா, அவரு நான் மார்ஸ்ல காலனைசேஷன் அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வெளியிடுறாரு. அப்படி அவர் அறிக்கையை வெளியிடுறப்ப பாத்தீங்கன்னா கூடுதல இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி வெளியிடுறாரு. அப்படி அவர் மென்ஷன் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர வச்சுச்சு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் மார்ஸ்ல காலனைசேஷன் அமைச்சிருவேன். அப்படி அமைச்சதுக்கு அப்புறம் 2050வது வருடத்துக்குள்ள 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மக்களை பாத்தீங்கன்னா நான் மார்ஸ்ல குடியேற்றமும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அடிச்சு சொன்னாரு. சோ இவர் சொன்ன இந்த ஒரு 2050 அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட வருடமும் சிம்சன் அந்த ஒரு எபிசோட்ல மென்ஷன் பண்ணி இந்த 2051 அப்படின்ற வருடமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்து போகுது இல்லையா. அதே நேரத்துல மார்ஸ்ல காலனைசேஷன் அப்படின்ற இன்னொரு விஷயமும் பயங்கரமா ஒத்து போகுது இல்லையா. சோ அதை வச்சு பாக்குறப்ப சிம்சனோட இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் உண்மையிலேயே வேற லெவல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லியானோம். அடுத்து நம்ம பார்க்க போற சிம்சன் ப்ரெடிக்ஷன் பறக்கும் கார். எஸ், 2005வது வருஷம் அந்த ஃபியூச்சர் டிராமா அப்படின்ற சிம்சன் எபிசோட்ல பாத்தீங்கன்னா சிம்சன் ஃபியூச்சருக்கு போவாரு. அப்படி போனதுல ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஹோமரும் பார்ட்டும் அந்த உலகத்தை பறக்கும் கார்ல தான் சுத்தி பார்க்கவே செய்வாங்க. அந்த ஒரு விஷயத்தை பாக்குறப்ப அந்த எபிசோட பார்த்த எல்லாருமே சிரிக்க தான் செஞ்சாங்க. நம்ம உலகத்துல பறக்கும் காரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சிரிக்க தான் செஞ்சாங்க. ஆனா என்னதான் அப்ப சிரிச்சாலும் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சாம்சங் ஸ்கை அப்படின்ற ஒரு கம்பெனி பறக்கும் காரை உருவாக்கவே செஞ்சுட்டாங்க. எஸ், அந்த பறக்கும் காருக்கு சுவிட்ச் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காங்க. அந்த காரோட டெலிவரியை இந்த வருஷத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணவே செய்றாங்களாம். சோ 2024வது வருஷம் ரிலீஸ் ஆக போற இந்த ஒரு காரை 19 வருஷங்களுக்கு முன்னாடியே, அதாவது 2005வது வருஷமே சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வேற லெவல் தானே. சப்போஸ் இந்த ஒரு கார் மட்டும் நடைமுறையில வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தலைக்கு மேல எக்கச்சக்கமான கார்கள் பறந்து போறதையும் பார்க்கலாம், வான்வழி ரோடையும் பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போற சிம்சனோட ப்ரெடிக்ஷன் பேபி டிரான்ஸ்லேட்டர். எஸ், 1992வது வருஷம் அந்த சிம்சனோட ஒரு எபிசோட நேமான பிரதர் கேன் யூ ஸ்பேர் 2 டைம்ஸ் அப்படின்ற எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை
மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஹோமரோட ஆஃப் பிரதரான ஹெர்ப் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை கண்டுபிடிப்பாரு. அந்த மிஷினோட பேர் தான் பேபி டிரான்ஸ்லேட்டர். அந்த ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா பேபியோட லாங்குவேஜ் அப்படியே நம்மளுக்கு புரியுற லாங்குவேஜா மாத்தி நம்மளுக்கு பேசி காமிக்கும். இந்த எபிசோட 1992ல பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்க தான் செஞ்சாங்க. ஏன்னா ஒரு பேபி பேசுற லாங்குவேஜ் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா, இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நக்கல் அடிக்க தான் செஞ்சாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தை இப்ப பாசிபிலிட்டியா மாத்துற மாதிரி ஸ்விஸ் கம்பெனியான ஜவுண்ட்ரீம் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜி மூலமா நம்ம வீட்டுல இருக்கிற நியூ பார்ன் பேபி இருக்கு பாத்தீங்கன்னா, அது அழுதுச்சுன்னு வச்சுங்களேன், அது எதுக்காக அழுகுது அப்படின்ற விஷயத்தை அப்படி அனலைஸ் பண்ணி அதுக்கான கிளியர் கட்டான மீனிங்கை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருமா. அதாவது அழுகுற அந்த ஒரு பேபி பசிக்காக அழுகுதா, இல்லாட்டா பாத்ரூம் போறதுக்காக அழுகுதா, இல்லாட்டா அன்கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால அழுகுதா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு கிளியர் கட்டா சொல்லி கொடுத்துரும் அப்படின்னு அந்த ஜவுண்ட்ரீம் கம்பெனி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா 1992 சிம்சன் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்ல ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லவும் செஞ்சாங்க. அதை இப்ப ரீசெண்டா இந்த ஒரு ஜவுண்ட்ரீம் அப்படின்ற கம்பெனி பாசிபிளா மாத்தவும் செஞ்சுட்டாங்க. உண்மையிலேயே இது வேற லெவல் ப்ரெடிக்ஷன் தானே. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கேரியான சிம்சன் ப்ரெடிக்ஷன் வேர்ல்ட் வார் 3. எஸ், இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா உலகத்துல எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவுமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார், இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முட்டலும் முதலுமா தான் இருக்கு. இது எல்லாத்துக்கு மேல நார்த் கொரியாவும் ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்ப வேர்ல்ட் வார் 3 வரதுக்கான பாசிபிலிட்டியும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி முன்னாள் சிஏஏ ஸ்பையா இருந்த ஆண்ட்ரூ பஸ்டேமண்டே அப்படின்றவரு 2024 வருஷம் அப்படின்றது 3ஆம் உலகப் போர் வரதுக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா சிம்சன் கார்ட்டூன் சீரிஸ் 1987 ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வருஷம் வந்து வேர்ல்ட் வார் 3 வாஸ் பிராட்காஸ்ட் அப்படின்ற எபிசோட்ல நம்ம ஹோமர் லூஸ் பிடிச்ச மாதிரி வேர்ல்ட் வார் 3 வந்துச்சுன்னா என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கேன், நியூக்ளியர் பாம்பை போட்டுட்டு இருக்காடா, எந்திரிச்சு பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாப்ல. சோ அதுக்கேத்தாப்புல தான் இப்போ உலகத்திலேயே நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில செகண்ட் கோல்ட் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ தேர்ட் வேர்ல்ட் வார் வரதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதத்தான் சிம்சன் 1987 வருஷமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாப்ல. உண்மையிலேயே இது வேற லெவல் தானே. அடுத்து நம்ம பார்க்க போற சிம்சனோட ப்ரெடிக்ஷன் இவாங்கா ட்ரம்ப். அது யாரா இவாங்கா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த இவாங்கா ட்ரம்ப் அப்படின்றவங்க வேற யாரும் கிடையாது, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட மகள் தான் இந்த இவாங்கா ட்ரம்ப். இந்த ட்ரம்போட ஃபேமிலி மேல சிம்சனுக்கு என்ன ஆர்வம்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ட்ரம்போட ஃபேமிலி தான் சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு வெளியிட்டே இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ப்ரெடிக்ஷன் தான் இந்த இவாங்கா ட்ரம்ப் பாத்தீங்கன்னா 2028 வருஷம் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆவாங்க அப்படின்ற ப்ரெடிக்ஷன். எஸ், 2016 வருஷம் வந்த சிம்சனோட ஒரு எபிசோடான த்ரீ ஹவுஸ் ஆஃப் ஃபாரர் 27 அப்படின்ற எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹோமர் இருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பேட்ச் அணிஞ்சிட்டு வருவாப்ல. அந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா இவாங்கா 2028 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சோ இதுல இருந்து சிம்சன் எந்த ஒரு விஷயத்தை சிம்பாலிக்கா மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இவாங்கா ட்ரம்ப் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க 2028 வருஷம் அமெரிக்காவோட ஜனாதிபதியாவே ஆயிருவாங்க அப்படின்றதுதான் சிம்பாலிக்கா மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை வலு சேர்க்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவாங்கா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல பயங்கர தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ 2028 வருஷம் மேபி அவங்க பிரசிடென்ட் கேண்டிடேட்டாவும் நிக்கலாம், நின்று ஜெயிக்கவும் செய்யலாம் அப்படின்னு பல பேர் அடிச்சு சொல்றாங்க. சரி, இவாங்கா பத்தின இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் தான் சிம்சன் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் பண்ணுச்சு. அதாவது 2017 வருஷம் சிம்சன்ல இருந்த ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா இவாங்கா சுப்ரீம் கோர்ட்ல ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு சீன் அதாவது ஃபியூச்சர் நடக்கிற இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த எபிசோட் வந்த சில மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா இவாங்கா சுப்ரீம் கோர்ட்ல ஜாயின் பண்ணவும் செஞ்சாங்களா. சோ அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை பார்த்த உடனே தான் ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே வேற லெவல்ல மிரண்டு போச்சு. சோ இதுவே நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கு முந்தின வருஷம் அதாவது 2016 வருஷம் சிம்சன் எபிசோட்ல வந்த அந்த ஒரு விஷயம், அதாவது 2028 வருஷம் இவாங்கா அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆவாங்க அப்படின்ற அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்களும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சிம்சன் ப்ரெடிக்ஷன் எகனாமிக் கொலாப்ஸ், அதாவது பொருளாதார சரிவு. 2000 வருஷத்துல வந்த சிம்சனோட ஒரு எபிசோடான வாட் டு தி ஃபியூச்சர் அப்படின்ற எபிசோட்ல பாத்தீங்கன்னா ட்ரம்போட பிரசிடென்சிக்கு கீழ ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவை இந்த உலகமே சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமா அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா 2024 வருஷம் ட்ரம்ப் தான பிரசிடென்ட்டா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அது மட்டும் உண்மையிலே நடந்துருச்சு அப்படின்னா இப்ப சொன்ன இந்த ஒரு பொருளாதார சரிவும் அவருடைய பிரசிடென்சிக்கு கீழே நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இல்லையா. சோ ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகுறதே அவருடைய பிரசிடென்சிக்கு கீழே பொருளாதார சரிவு வருமா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தா சிம்சனோட ப்ரெடிக்ஷன், அதுல நடந்த சில விஷயங்களையும் பார்த்தோம், இனிமேல் நடக்க போற சில விஷயங்களையும் பார்த்தோம். இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ண சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதா அப்படின்ற உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த சிம்சன் ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மணிஷ் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.